Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்குது டெக் அப்டேட்ஸ். இது 70வது வீடியோ. இன்னைக்கு வீடியோ நம்ம எப்பவுமே எடுக்கிற ஸ்டுடியோல எடுக்கல, கொஞ்சம் வித்தியாசமா அவுட்டோர்ல எடுத்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரியல்மியோட Realme X2 இந்த மொபைலை ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட வாய்ஸ் கூட Realme X2ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மொபைல் அன்பாக்சிங் பண்ண வந்தேன். அந்த இடத்துலயே அப்படியே டெக் நியூஸையும் ஷூட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கான டெக் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானரோட ஹானர் 9Xஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங்லேருந்து வரப்போற சாம்சங் S20 எந்த மாதிரி இருக்கும், அதே மாதிரி ரெட்மியோட Redmi Note 9 என்ன ப்ராசரோட வரும், ஒன்பிளஸோட OnePlus 8 ப்ரோக்கான டிஸ்பிளே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்பிளஸ்லேருந்து அடுத்த லெவலுக்கு போய் நூபியா அவங்களோட டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. போல நிறையவே டெக் அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத வரிசையா பார்க்கலாம். இன்னைக்கு ஹானரோட ஹானர் 9X இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மையான பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை 14,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இதை வர 19ஆம் தேதி உங்களால பிளிப்கார்ட்ல வாங்கிக்க முடியும். ஃபர்ஸ்ட் சேலுக்கு மட்டும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஆமா 14,000 ரூபாய் மொபைலை உங்களால 13,000 ரூபாய்க்கு வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சேல்ல மட்டும் சொல்லியிருக்காங்க. அது கூடவே உங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்கோட கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஹானர் ஃபேன்ஸ் கண்டிப்பா ஒர்த்தான டீல் அப்படின்னு தோணுது. 14,000 ரூபாய் அப்படி இல்லை 13,000 ரூபாய் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மொபைலை குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. 710 அப்படின்னு இருந்தாலுமே அது கொடுத்துருக்க லுக், ஃபுல் வியூ டிஸ்பிளே, பாப்அப் கேமரா போல விஷயங்களுக்கு இந்த மொபைலை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம் ஹானரோட ஃபேன்ஸ். ஸோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மிலேருந்து ஆமா ரெட்மியோட Redmi Note 9 Pro இந்த மொபைலுக்கான லீக்ஸ் இப்போ வந்திருக்கு. இந்த மொபைலோட ஹேண்ட்ஸ் ஆன் லீக் வெளியா இருக்கு. இதுதான் ரெட்மியோட Note 9 Pro லுக் அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் Redmi Note 9 Pro வரப்போகுது அப்படின்னு சொல்றாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதே மாதிரி கொண்டு வந்தாலும் ஒரு நல்ல விஷயமாவே இருக்கும். Redmi Note 9 Pro பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா Redmi Note 9க்கான அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒரு சில இடத்துல வந்துட்டு இருக்கு. மீடியாடெக்ல இருந்து மீடியாடெக் ஹீலியோ G70 அப்படின்ற ப்ராசரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது அப்படின்னு பாத்தீங்கன்னா செமையான ப்ராசரா இருந்தது. இந்த ப்ராசரோட தான் ரெட்மியோட Redmi 9 இந்த மொபைல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ செமையான மொபைலா ரெட்மியோட Redmi 9ம் இருக்கலாம். பார்க்க போனா ரெட்மி எல்லா மொபைல்ஸுமே மீடியாடெக் பக்கம் மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஸ்னாப் டிராகன் பக்கம் இன்னும் வரவே மாட்டாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா ரெட்மியோட Redmi Note 9 Proவும் நமக்கு மீடியாடெக்கோட ப்ராசரோட தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்பிளஸ்லேருந்து OnePlus அவங்களோட ஃப்ளூயிட் டிஸ்பிளேயை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளூயிட் டிஸ்பிளே தான் அவங்களோட OnePlus 8 Pro இந்த மொபைல்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ OnePlus செம்மையான டிஸ்பிளேயோட சூப்பரான மொபைலோட வரப்போறாங்க அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. 8ல கிடையாது 8 Proல. அடுத்து இதே நியூஸ் தான். OnePlus இப்பதான் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கான டிஸ்பிளே கொண்டு வந்துருக்காங்க. ஆனா நூபியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 144 Hz டிஸ்பிளே ரேட்டோட ஒரு கேமிங் மொபைல் லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. OnePlus ஒரு படி மேல போனா நூபியா அல்லது அதை விட அதிகப்படி அடுத்த அதர் மொபைல் பிராண்ட்ஸ் போறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வருஷம் 144 Hz மொபைல்ஸ் கூட பார்க்க முடியும். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து சாம்சங் அவங்களோட S10 லைட் இந்த மொபைலை இப்போ தான் கொஞ்ச நாள் முன்னாடி லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்தியாக்கான லான்ச் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட S20 இந்த மொபைலுக்கான லீக்ஸ் வந்திருக்கு. இந்த மொபைலுக்கான லைவ் இமேஜஸ் லீக் வந்திருக்கு. கன்ஃபார்ம் கிடையாது, ரூமர் தான். பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தோணுது. பெருசா டிசைன்ல பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்த மாதிரி தெரியல. ஆனா அவங்களோட பெசல்ஸ் எல்லாம் நாம எதிர்பார்த்த மாதிரியே ரொம்பவே கம்மி பண்ணி ஒரு நல்ல மொபைலா இந்த மொபைலை கொண்டு வராங்க. அவ்வளவுதான் இன்னைக்கான டெக் அப்டேட்ஸ். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த இடத்துல ரொம்பவே வெளிச்சம் கம்மியா இருக்கு, வீடியோ குவாலிட்டி சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.